பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நிழலிலேயே நடந்து சாலை அருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான். சித்திரகுப்தா, எங்கே மகாபிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதிலே விழுந்தது. பிறகு பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஐயனார் கோவிலில் இருக்கிறார். என்னை இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார். ஆமாம், அவன் எங்கே? எவன்? அவன்தான், பல பெயர் கொண்டவன். ரத்தின வியாபாரி, தேவசேனன், உம்முடைய தாயாதி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான். அவனா என்று மாரப்பனும் பெருங்குரலில் சிரித்தான். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது. மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சி ஜாதிகளை எழுப்பிவிட்டது. சில பறவைகள் சிறகுகளை அடித்து கொண்டன. வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதியடைந்து தீன குரலில் சப்தித்தன. அவன் பத்திரமாயிருக்கிறான், நீ கவலைப்படாதே. அடே, அன்றைக்கு அந்த ரத்தின வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே, அந்த மாதிரி தான் எனக்கும் வழிகாட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான். சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை. மீண்டும் மாரப்பன், ஓஹோ, எனக்கு வழிகாட்டி அழைத்து வர சொன்னாரா? எங்கே, அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையில் இருந்த சவுக்கை சடீரென்று ஒரு சொடுக்கு சொடுக்கினான். சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீரென்று பட்டது. சவுக்கு சொடுக்கிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பீத்து கொண்டு பாய்ந்து சென்றது. குள்ளன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே பின்னால் விரைவாக சென்றான். அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதை கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவனை சற்று தூரத்தில் பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னனும் போனான். ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது. சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து, ஏன் நிற்க வேண்டும், போவதுதானே என்று கேட்க, ஏண்டா காட்டு பூனை, இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டிதான், இனிமேல் போக வேண்டும் என்றான் மாரப்பன். ஆஹா, வழிகாட்டுகிறேன், ஆனால் காட்டு பூனையிடம் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு, விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வலதுபுறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான். பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்போது சந்தேகமற தெரிந்துவிட்டது. பாழடைந்த